வணக்கம் நண்பர்களே, கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள். அத்தியாயம் 28. ஸ்ரீதரும் ரூபாவும் இரவு 8 மணிக்கு விமானம் ஏறி பெங்களூர் வந்து சேர்ந்தபோது மணி 9. பனி நன்றாக பெய்து கொண்டிருந்தது என்பதால் ஜர்க்கினை அணிந்தபடி வெளியே நடக்க, ஸ்ரீதர் பசிக்குது என்றாள் ரூபா. இங்கே சாப்பிட வீட்டுக்கு போயிடலாம் ரூபா என்றான். ஓகே என்ற இருவரும் சாப்பிட்டு முடித்து வீடு வந்து சேர மணி நள்ளிரவு 12 நெருங்கி இருந்தது. வீட்டிற்குள் நுழைத்ததும் ஆளுக்கு ஒரு திக்கில் சென்று அவரவர் அறையில் விழ பயணம் செய்த களைப்பும் உண்ட மயக்கமும் இருவரையும் தூக்கத்தில் தள்ளியது. இங்கே மனோவை அத்தையிடம் ஒப்படைத்துவிட்டு மாடி ஏறி வந்தவள் அகத்தியன் இன்னும் தூங்காமல் இருப்பதை உணர்ந்து, இன்று என்ன காத்திருக்கிறதோ என்று யோசித்தவாறே அறைக்குள் உலாவிக் கொண்டிருந்தாள். அர்ப்பணா, இது வரேன், ட்ரெஸ் மாத்திக்கிறேன் என்று ஓடிவிட்டாள். உடை மாற்றி வந்தவள் அவன் அருகே படுக்கையில் அமர, சொல்லுங்க, கூப்பிட்டீங்க? கோமா? இல்ல, பயமா இருக்கு. எதுக்கு? அவனால ஒன்னும் புடுங்க முடியாது, இங்க வா என்று பக்கத்தில் அமர அழைத்தான். அவன் அருகே நெருங்கி அமர, எனக்கு தூக்கம் வருது என்றான் சம்மந்தமில்லாமல். நெருங்கி அமர சொல்லிவிட்டு எதற்கு இப்படி சொல்கிறான் என்று அவள் யோசிக்க, என் பக்கத்துல படு, அங்க ஓரமா படுக்காத என்று அவன் மெத்தையில் படுக்க, சரி என்று அவனுக்கு முதுகு காட்டி படுத்து விட்டாள். அவள் தூங்கவில்லை, தூங்க முடியவும் இல்லை. காரணம், அவள் படுத்த நிமிடம் அவன் இன்னும் அவளுக்கு அருகே நெருங்கி படுத்திருந்தான். அவன் அவளை தொடவில்லைதான், ஆனால் அவன் மூச்சுக்காற்று அவளை தொட்டு சென்றது. அதற்கேற்ப அவள் இதய துடிப்பும் ஏறி இறங்கியது. கண்களை இறுக மூடிக்கொண்டு அவள் படுத்திருக்க, அர்ப்பணா, கை போட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை சுற்றி தனது கையை அகத்தியன் போட்டுக்கொள்ள, அதற்கு மேல் முடியாமல் அவளது உடல் பதறி குலுங்க ஆரம்பித்தது. பதறி நடுங்கி ஒடுங்கி அவள் உடல் மெதுவாக குலுங்க ஆரம்பிக்க, அவள் அழுகிறாள் என்று உணர்ந்தவன் அவளை தன்புறம் திருப்பி தன்னோடு அணைத்துக் கொண்டான். அதன் பின்னும் அவள் அழுது கொண்டே இருக்க, கை எடுத்துருவா, ஏன் அழற என்ற கேள்விக்கும் அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவனிடம் இன்னும் ஒன்றிக் கொண்டுதான் அவள் அழுதாள். அவள் மனதில் இருந்த குழப்பங்களும் பயங்களும் அவனுக்கு புரிந்தது. அழாத, தூங்கு என்று அவளை அணைத்தபடி படுத்து விட்டான். இவள் என்னவள்? இவளை எவருக்கும் விட்டுத்தரமாட்டேன் என்ற எண்ணம் அவனுக்கு. இவன் எனக்கு இருக்கிறான், இவனை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என்ற எண்ணம் அவளுக்கு. எப்போது தூக்கம் வந்ததோ இருவரும் அப்படியே தூங்கி போயினர். காலையில் எழுந்தபோது அவனது அணைப்பில் நன்றாக உறங்கியதுதான் நினைவு வந்தது அர்ப்பணாவிற்கு. அவனது கரங்களை மெதுவாக விலக்கி எழுந்து கொள்ள போக அவசரமாய் அவளை தூக்கத்தில் பிடித்திருந்தான். உடல் குலுங்கி அவள் எழுந்து அமர்ந்துவிட அதன் பின்பே அவன், என்னாச்சு என்றான் தூக்கத்திலேயே. பிடிஞ்சிருச்சுங்க, நான் கீழே போனோம் என்றதும் அவன் மாறி படுக்க, விட்டால் போதும் என்று ஓடிவிட்டாள் குளியல் அறைக்கு. அன்று ஏனும் எல்லாம் வித்தியாசமாகவே அவளுக்கு தெரிந்தது. ஒருவித நிம்மதி கூட வந்திருந்தது. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அகத்தியன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. மனோவை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று கீழே சமையல் வேலையில் இருக்க, மனோ வந்து தன் தந்தையுடன் விளையாடிவிட்டு பள்ளிக்கு கிளம்ப ஆரம்பித்தான். அவனை பள்ளிக்கு அனுப்பிய பின் அகத்தியனை சாப்பிட அழைப்பதற்கு வர அவன் அப்போதுதான் குளித்து முடித்து வெளியே வந்தான். மாமா, சாப்பாடு ரெடி, சீக்கிரம் கீழே வாங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறும் நேரம் அவர்கள் வீட்டில் அழைப்பு மணி அடித்தது. யாரென்று பார்க்க அவள் கீழே இறங்க, அதற்குள் அவளது அத்தை வாசல் கதவை திறந்திருந்தார். யாருங்க என்று விசாரிக்க, நான் கவிதா, மனோவோட மிஸ் என்று அறிமுகம் செய்து கொள்ள படியில் இறங்கிக் கொண்டிருந்தவள் அவளை பார்த்து அதிர்ந்தாள். கவிதாவை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று அவளுக்கு தெரியவில்லை. தர்மசங்கடமான புன்னகை ஒன்றை உதிர்த்து வெறுமனே வாங்க என்று மட்டும் சொன்னவள் அதற்கு மேல் தாமதிக்காது மேலே அறைக்கு ஓடினாள். அர்ப்பணா அவசரமாக ஓடி வந்து மூச்சு வாங்க நின்றதை பார்த்தவன், என்னாச்சு அர்ப்பணா என்று தனது பையை எடுத்து வைத்தபடி கேட்க, அங்க கீழே என்று கை காட்டினாள் முகத்தில் கலவரத்துடன். யார் வந்திருக்கா என்று அவன் வெளியேற அவள் அறைக்குள்ளேயே நின்று கொண்டாள். வா அர்ப்பணா. இல்ல, நான் வரல என்று படுக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் நெஞ்சை பிடித்தபடி. அகத்தியன் கீழே இறங்கி வந்து பார்த்தபோது அங்கே கவிதா வந்திருந்தாள். பாலாவை காணவில்லை. வாங்க மேம் என்று எதுவும் நடக்காதது போல அவன் வரவேற்க அவள் ஒரு வலிமிகுந்த புன்னகை ஒன்றை பதிலாக தந்தாள். மா, இவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொடுத்தீங்களா? காஃபி குடிப்பீங்களா, இல்ல டீ, ஜூஸ் என்று அவன் கேட்க, இல்ல பரவாயில்ல சார், உங்க கூட கொஞ்சம் பேசணும் என்றாள். ஆமா, எனக்கு இவங்களுக்கு காஃபி கொடுங்க, அர்ப்பணாவுக்கு போன் பண்ணி கீழே வர சொல்லுங்க
என்று அவரை அனுப்பி வைக்க அவர் அர்ப்பணாவை கீழே வரும்படி சொல்லிவிட்டு காஃபி கலக்க சென்று விட்டார். அர்ப்பணா படிகளில் இறங்கி வர, இங்க வா அர்ப்பணா என்று அவளை தனது அருகே அழைத்து அமர்த்தி கொண்டான். காஃபி எடுத்துட்டு வர என்று அவள் எழ அதற்குள் அவளது அத்தை எடுத்து வந்து விட்டார். கொடுங்கத்த என்று வாங்கி இருவருக்கும் கொடுக்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று அகத்தியன் அவரை உள்ளே அனுப்பி வைக்க அர்ப்பணா என்ன நடக்குமோ என்று அமர்ந்திருந்தாள். சாரி சார், நேத்து நீங்க சொன்னது என்று கவிதா ஆரம்பிக்க, உண்மைதான் மேம். மனோவா அவன் படிப்பு சம்பந்தமா பேசுறதுனா மட்டும் பேசுங்க, வேற எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவுமே புரியல, புரியவும் இல்ல. நான் பாலா கிட்ட கேட்டா இப்படி ஒரு விஷயமே அவருக்கு தெரியலன்னு சொல்றாரு. தெரியாமலேதான் இருந்திருக்கோம், ஆனா தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தான் என்ன தள்ளிட்டாரு. என் மனைவி கிட்ட உங்க கணவன் தப்பா நடந்துக்கிட்டாரு, அதுவும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கூட பார்க்காம. இது என்று அவனது பர்ஸை எடுத்தவன் பாலாவின் கார்டை எடுத்து அவளிடம் கொடுக்க அவள் அதிர்ந்து பார்த்தாள். அர்ப்பணா எதுவுமே பேசவில்லை. கலங்கிய கண்ணீரை முந்தானையில் துடைத்தபடி அமர்ந்திருந்தாள். இந்த கார்டை கொடுத்து பேச சொல்லிட்டு போயிருக்காரு என்றான். என்ன சொல்றீங்க என்று கவிதா கேட்க, திரும்ப பேட்சப் பண்ணிக்கலாமான்னு பேசியிருக்காரு. எல்லாத்தையும் சொன்னவரை இதை சொல்லலையா? உங்க கணவரால நாங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய இழந்திருக்கோம். உங்களை நாங்க திரும்பவும் பார்க்காம இருந்திருந்தா நல்லது. அனாவசியமா எங்க சாபம் தான் உங்க மேல வந்து விழும். மனோவா அவன் என்னோட குழந்தை. நான் வந்து பேசுறது உங்க கணவரை பத்தி மட்டும்தான், என் குழந்தைய பத்தி இல்ல. மனோ நல்லா படிக்கிற பையன், அவனை ஸ்கூல் மாத்த வேண்டாம் சார், நான் போயிடுறேன் என்று கனத்த மனதோடு அவள் எழுந்து கொள்ள அகத்தியன் எந்த சலனமும் இல்லாமல் எழுந்து அவள் கிளம்புவதற்கு நிற்க வெளியேற எத்தனித்தவள் ஒரு நிமிடம் தயங்கி, சார் அவர் இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கல. காலேஜ்ல பழகிட்டு மறந்துட்டுதா சொன்னாரு, மன்னிப்பு கேட்கணும்னு வெளியே வெயிட் பண்றாரு என்று தயங்கி தயங்கி சொல்ல, உங்க கணவரை மன்னிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பெரிய மனசு இல்ல. என் மனைவியை நெருங்கினதுக்கு அவரை நான் வேற மாதிரி கூட வார்ன் பண்ணிருக்கலாம். ஆனா இதுதான் அவருக்கு தண்டனைன்னு எனக்கு தோணுது. நேத்து கூட எந்த தப்பு பண்ணாத என் மனைவிதான் பயந்துட்டு நின்னான். ஆனா எல்லா தப்பையும் பண்ணிட்டு உங்க கணவர் நல்லாதான் சந்தோஷமா இருக்கிறான்னு தோணுச்சு. அதனாலதான் வந்து சொன்னேன், இனிமே எப்பவுமே உங்க கணவரை நாங்க பார்க்க விரும்பல. எங்கேயும் எப்பவும் என் குழந்தையை நெருங்க முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க. அப்படி எதுவும் நடந்தா கண்டிப்பா நான் சட்ட ரீதியான முடிவு எடுக்க வேண்டி வரும் என்று சொல்ல அர்ப்பணா நன்றாகவே அழுதிருந்தாள். மன்னிச்சிருங்கன்னு கேட்க கூட முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன் சார், வரேன். வர வேண்டாம் பிளீஸ் என்று அகத்தியன் நிறுத்தி நிதானித்து சொல்ல, புரியுது, கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கவிதா விடை பெற்றாள். அவள் வெளியேறிய அடுத்த நொடி அர்ப்பணா மாடிக்கு ஓடிவிட்டாள். கவிதாவை வழி அனுப்பியவன் பாலாவையும் வீட்டு வாசலில் பார்த்தான். அவனது முகம் குற்ற உணர்ச்சியை சுமந்திருந்தது. அது உண்மையா பொய்யா என்று அகத்தியனால் கண்டு கொள்ள முடியவில்லை. உண்மையில் அர்ப்பணாவிற்காக வருந்துகிறானா அல்லது தனது திருமண வாழ்க்கை குறித்து அச்சம் கொண்டானா என்றும் புரியவில்லை. பாலாவிற்கு அர்ப்பணா கர்ப்பமானது தெரியாது. அவள் அதற்கேற்ற பாதுகாப்பலை செய்திருப்பார் என்று எண்ணினான். அவனும் அவனது நண்பனும் கல்லூரி முதல்வரிடம் மாட்டிய பெண் அவள் பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவளது தந்தை இறந்ததுமே அவள் அகத்தியன் வீட்டிற்கு வந்துவிட்டாள் என்பதால் அவள் வேறு ஊருக்கு சென்று விட்டாள் என்றுதான் நினைத்தான். ஆனால் தன்னால் அவளது தகப்பனை இழந்து ஒரு குழந்தை பிறந்து அவளது படிப்பும் வாழ்க்கையும் போய் அவள் நிற்கிறாள் என்று அவனுக்கு தெரியாது. அகத்தியன் சொன்ன பின்பே அவனால் அர்ப்பணாவிற்கு குழந்தை பிறந்துள்ளது என்று தெரியும். வீட்டில் கவிதா சண்டை போட்டு ஒரு வழி ஆக்கிவிட அவனிடம் மன்னிப்பு கேட்கவே வந்தான். ஆனால் அகத்தியன் அதை விரும்பவில்லை என்பதை விட அவனுக்கு தேவையில்லை என்பதுதான் நிதர்சனம். அர்ப்பணாவாலும் தன்னாலும் அவனை மன்னிக்க முடியுமா என்று தெரியாது. ஆனால் மன்னிப்பு கேட்ட திருப்தி கூட அவனுக்கு இருக்கக்கூடாது என்றே அகத்தியன் நினைத்தான். அதனால் கவிதாவிடம் கூட அவன் முகம் கொடுத்து பேசவில்லை. கவிதாவை அனுப்பிவிட்டு அவள் ஏறி சென்ற காரை வெறித்தவன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு அறைக்கு திரும்ப அர்ப்பணா படுக்கையில் அமர்ந்து அடக்கமாட்டாமல் அழுது கொண்டிருந்தாள். அர்ப்பணா என்று அவள் அருகே வர அவனை பார்த்து இன்னும் அதிகமாக அழுதாள். அழாத என்று அவள் அருகில் அமர்ந்தவள், இனிமே அவன் உன் பக்கம் கூட வரமாட்டான். உன்னை பாழாக்கிட்டு அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறான்னு பாத்தியா? இப்ப கூட உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. நேத்து அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும், அதை சரி பண்ணதான் கூட்டிட்டு வந்திருப்பான். அதனால அவனுக்காகலாம் அழுது உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. இல்ல, நான் அவனுக்காக அழல. மனோவை நினைச்சு பயந்தியா? அப்புறம் ஏன் அழற? நீங்களும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைச்சேன்.
என்று அவள் முகத்தை மூடிக்கொண்டு அழ அவளது கரத்தை முகத்தில் இருந்து நீக்கியவன் கண்ணீரை துடைத்துவிட்டு, இனிமே நீ அழவே கூடாது, உனக்கு நான் இருக்கிற, சரியா என்றான். நான் போ கிளம்பட்டுமா என்று அவன் கேட்க அவளால் அவனை போ என்று சொல்ல முடியவில்லை. இருக்கட்டுமா என்றான் சற்று இடைவெளி விட்டு. அதற்கும் இரு என்று அவள் வாய் திறக்கவில்லை. அவளது முகத்தை கையில் ஏந்தியவன் உச்சியில் இதழ் பதித்து, சீக்கிரம் வந்துடுற என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே செல்ல எத்தனித்தவன் ஒரு பெருமூச்சுடன் மறுபடியும் திரும்பி பார்த்தான். அவன் கிளம்புகிறான் என்று பரிதவிப்போடு அவள் நிற்பது மனதிற்குள் என்னவோ செய்ய திரும்பி வந்தவன் அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டான். அவனது அணைப்பில் அடங்கி நின்றவள் முகத்தை உயர்த்தி, நீ டாக்டர் பொண்டாட்டின்னு மறந்துடாத, என்னால அதிகமா லீவ் போட முடியாது, சாயந்தரம் சீக்கிரம் வரேன் என்று சொல்லி சென்றான். அவள் தலை ஆட்டியது போல் தெரிந்தது.